நாம நேரடியா இப்ப பெரிய புராணத்துக்குள்ள போயிடுவோம். ஞான சம்பந்தர் இருக்கக்கூடிய தலத்தினுக்கு நாவுக்கரசரும் வந்து எழுந்தருளுகிறார். இந்த செய்தியை கேட்ட ஞான சம்பந்தர் நாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைக்க செல்லுகிறார். ஆகவே எதிர்கொண்டு அழைத்து அவரினுடைய நலனை விசாரிக்கின்றார் ஞான சம்பந்தர். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். அங்கணர் ஆரூர் வணங்கி போந்த அரசும் எதிர் வந்து அணைய. திரு ஆரூரிலே அங்கணராகிய சிவபெருமானை வணங்கி சீர்காழி வேந்தராகிய ஞானசம்பந்தர் இருக்கக்கூடிய பதிக்கு வாச பொங்கு புனல் தன் புகழி வந்த பூசுரர் சிங்கமும் வேத நெறியை நன்கு கற்றுணர்ந்து சிவநெறியை முழுவதுமாக இவ்வுலகிலே பரப்ப வந்தவராகியவரும் பக்திமையிலே சிங்கத்தை போன்று திகழக்கூடியவருமாகிய அந்த ஞான சம்பந்தர் தங்களின் அன்பின் முறைமையாலே தாழ்ந்து வணங்கி இருவரும் ஒருவர் மாட்டு ஒருவர் கொண்டுள்ள அன்பினால் ஒருவரை ஒருவர் வணங்கி, அதான் போன வகுப்புல சொன்ன அடியவர்கள்னு சொன்னா அவர்கள் சமமாக கருதப்படக்கூடியவர்களாகத்தான் அன்று இருந்தார்கள். ஞானசம்பந்தருடைய வயதோ மிக மிக சிறிய வயது, நாவுக்கரசர் வயதோ பெரும் வயது. ஆனால் ஒருவரை ஒருவர் வணங்கினார்கள் என்பதுதான் அங்கு இருவரும் சிவனேய செல்வர்கள், அவ்வளவுதான். சிவனை வழிபடுவதற்கு உண்டான அடியவர்கள். ஆகவே அதன் அடிப்படையில ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். இதான் அடிப்படை. இருவரும் சிவனேய செல்வர்கள். ஆகவே ஆரூரிலிருந்து இறைவனை வழிபட்டு அவ்வழியே வந்தவர் ஞானசம்பந்தர் இருக்கக்கூடிய அந்த தலத்தினுக்கு நாவுக்கரசர் எழுந்தருளுகிறார். இதை அறிந்த ஞானசம்பந்தர் எதிர்கொண்டு அழைக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்க மங்களமாகிய நல்வரவின் வாய்மை வினவி மகிழும் போது, மங்களமாக உங்கள் வரவு நல்வரவு என்று ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் வரவேற்று மகிழ்ந்தார். அடுத்த பாட்டு. மெய் திரு ஞான சம்பந்தர் வாக்கின் வேந்தரை நோக்கி விருப்பினாலே அப்பறை எங்கனை அப்பெரும் பேரு அருளுடையோம் யாம் அந்தணர் ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்ததென்று வினவிட ஈரில் பெருந்தபத்தோ செப்பிய வண்தமிழ் மாலையாலே திருவாதிரை நிகழ் செல்வம் சொன்னார். மெய்த்திரு ஞான சம்பந்தர் ரொம்ப அழகான மெய்மையின் வடிவான, அந்த இடத்துல மெய்மை என்றால் சிவஞானத்தை உணர்ந்த மெய்மையான வடி. அந்த சிவஞானத்தை உணருதல் என்பது ஒருவனை மெய்மைக்கு உட்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடு. ஏனென்றால் எல்லா தத்துவங்களை காட்டிலும் மேலானதும் உயரியதும் எக்காலத்தும் நின்று நிலைப்பதுமாகிய தத்துவம் சிவ தத்துவம். அதனால மெய் திருஞான சம்பந்தர் அந்த தத்துவத்தை முழுமையுமாக புரிந்து கொண்டவராகிய அதன் வழி நிற்பவராகிய ஞான சம்பந்தர் வாக்கின் வேந்தரை, நாவுக்கரசர். வாக்கு சொல்லுன்னு அர்த்தம். மிகச்சிறந்த சொற்களினால் கவிபாட வல்லார் யாருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்ற பெயரையே திருவதிகை வீரட்டனத்துல இறைவனே அவருக்கு அருளினது. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய அருள். இறைவன் மருள் நீக்கியாராக நின்ற அடியவருக்கு இன்று தொட்டு நீ நாவுக்கரசன் என்ற பெயரோடு எல்லா தேயமும் சென்று சிவன் அருளை பரப்புகன்னு சொல்லப்பட்டதினால் நாவுக்கரசர். வாக்கின் வேந்தரை நோக்கி
விருப்பினால், ஆர்வம், விருப்பம்னா ஆர்வம். ஏனென்றால் ஆரூருக்கு சென்று வந்திருக்கிறார், ஆரூரனை தரிசித்திருக்கிறார். அவருடைய தரிசன அனுபவம் எப்படின்னு கேட்டுக்கணும்னு ஆசை. அது உண்மையிலேயே நீங்கள் சென்று அடியவர்களோடு பழகி பார்த்தால் தெரியும். அதாவது என் தந்தையாரினுடைய பணி நிமித்தமாக சில ஆண்டு மேட்டூர்ல இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்க மேட்டூர்ல ஒரு சிவன் கோவில் உண்டு. அந்த ஊர் பெரிய அளவில் மக்கள் தொகை கொண்ட ஊர் அல்ல. அங்க 3 தொழிற்சாலைகள் இருந்ததனால அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்க. அந்த பிஎஸ்எல்னு ஒண்ணு இருந்தது, அப்புறம் அனல் மின் திட்டம் இருந்தது, நீர் மின் திட்டம் இருந்தது. இதெல்லாம் அப்புறம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அலுமினிய ஹிந்துஸ்தான் அலுமினியம் ப்ராடக்ட், இவ்வளவுதான். அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல சில சிவன் அடியார்கள் அவர்களினுடைய நல்லூழ் காரணமாக கையிலை சென்று வரக்கூடிய வாய்ப்பும் பேரும் கிடைத்தது. சென்று வந்தவர்கள் ஒரு நடுவயதை சார்ந்த ஒரு 35-40 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஒரு 4. அவர்கள் கையிலை சென்று 1 மாதம் கழித்து வந்ததற்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த சிவன் கோவிலுக்கு இடையராது வழிபடக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த இளைஞர்களிடம் அவர்கள் சென்று வந்த அந்த கையிலை அனுபவத்தை ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். அவர்கள் அந்த மேட்டூர்ல இருந்து கிளம்பி எந்தெந்த தலங்களுக்கு சென்று இறுதியில கையிலையை அடைந்தார்கள், கையிலையிலிருந்து தொடர்ந்து திரும்பி வருகின்ற பொழுது எவ்வளவு தலங்களுக்கு சென்று வந்தார்கள் என்று கேட்க சற்றேறக்குறைய ஒரு 10 நாட்கள் அவர்கள் அந்த விளக்கங்களை சொன்னார்கள். தினம் ஒரு 1.5 மணி நேரம். இது என்ன ஒரு அழகு என்றால், திருத்தலங்களுக்கு சென்று வந்ததை காட்டிலும் சென்று வந்தவரினுடைய வாய்மொழியாக அந்த தலங்களை பெருமையை கேட்கிறோம் அல்லவா, அது விசேஷமானது. ஏன்னா நம்மில் ஒருவர் நாம் வழிபடுவதற்குண்டான இறை தலங்களுக்கு சென்று அவர் நேரடியான அனுபவம் பெற்று வந்திருக்கிறார்னா அவருடைய அனுபவம் என்பது நமக்கு தெரிந்த மொழியினாலே அவர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது நாம இன்னமும் கொஞ்சம் அந்த இறை உணர்விலே அணுக்கத்தோடு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இறைவனை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ நூல்கள் ஏராளம். அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் கற்கின்ற பொழுது ஒரு அந்நியப்பட்டு போன நிலை கிடைக்கும். ஏனென்றால் அவர்களது அனுபவம் உயர் நிலையில் அவர்கள் பெற்ற அனுபவத்தை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது முறையான மடைமாற்றமா நிகழாது. ஆனால் நம்முள் ஒருவர் யாரேனும் ஒரு தலத்திற்கு சென்று அவர் நேரடியாக பார்த்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்னு சொன்னா அதை காட்டிலும் மிக அழகான ஒரு நிகழ்வு வேறு எதுவும் இருக்காது. இப்ப நம்மை போன்று இருக்கக்கூடிய சாதாரண மானுடர்களுக்கு இது இன்பத்தை தரத்தக்க ஒன்றுன்னு சொன்னா, ஞானசம்பந்தர் போன்ற அடியாருக்கு, நாவுக்கரசர் போன்ற அடியார் தான் கண்டு வந்த அந்த தரிசன மகத்துவத்தை ஞானசம்பந்தர்கிட்ட எடுத்து சொல்லணும்னா கேட்பவரும் ஆர்வத்தோடு கேட்பார், கூறக்கூடிய நாவுக்கரசரும் ஈடுபாட்டோடு கூறுவார். இதுதான் பெரிய அழகு. நாம இழந்ததெல்லாம் இதுதான். நாம என்ன செய்கிறோம், யாரேனும் ஒருவர் ஒரு திருத்தலத்திற்கு சென்று வந்தால் அவரை அணுகி அவருடைய அனுபவங்களை கேட்கணும். அது ஒரு அழகான ஒரு பயிற்சி நமக்கு. ஏனென்றால் பல இடங்களை நாம நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைத்திருக்காது, கிடைக்குமோ தெரியாது. சென்று வந்தவர்களினுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிகுந்த ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். இது ஒரு அடிப்படையான பக்தியின் வெளிப்பாடு. அது அவ்வை சொன்னா இல்லையா,
நல்லாரை காண்பதுவும் நன்று. அதே போல் நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று. அதற்கு மேலாக அவ்வாறு நல்லாரோடு இணங்கி இருத்தல் என்பது சால நன்று. முதல்ல நல்லாரை காண்பது மாதிரி திருத்தலங்களுக்கு போய் வந்தவர்களை பார்க்கிறதே பெரிய விசேஷம். அப்புறம் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டல் என்பது ஒரு மேலான அனுபவம். இன்றைக்கு எல்லாம் புகைப்படம் எல்லாம் வந்துவிட்டது. இருந்தாலும் அந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த அனுபவத்துல தோய்ந்த நிலை இருக்கு பாருங்க, அது நமக்கு பெரியதோர் படிப்பினையை தரும். அதனாலதான் வேந்தரை நோக்கி எப்படி கேட்கிறான், விருப்பினாலே அப்பறை இங்கு அணைய பெரும் பேரு. நான் விரும்பிய அளவிலே நாவுக்கரசராகிய அப்பரை நான் இருக்கக்கூடிய இடத்திலே அவரை கொண்டு வந்து சேர்த்த அந்த இறை அருள் எங்களினது பெரும் பேரு, அருள் உடையோம் யாம். ஞானசம்பந்தர் சொல்றார், உங்களை இந்த தலத்துல சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அது இறை அருள். அந்த இறைவனது அருளை முழுக்க பெற்றிருக்கிறோம். ஆகவே அருள் உடையோம் யாம் அந்தனா ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது. நீங்கள் திரு ஆரூரிலே இறைவனாகிய சிவபெருமானை எப்படிப்பட்ட பரிசுன, எப்படிப்பட்ட ஈடுபாடு, அன்பு, எவ்வாறு தொழுது தொழுது உய்ந்ததென்று அங்கிருந்து இறைவனை வணங்கி இங்கு வந்தது எவ்வாறு வினவிட கேள்வி கேட்கிற ரொம்ப ஆர்வத்தோட. திருவாரூர் எப்படி இருந்தது, அங்கு ஈசனை எப்படி வணங்கினீர்கள், அங்கு ஈசன் எப்படி எழுந்தருளி இருக்கிறார், இதெல்லாம் கேட்க கேட்க ஆர்வம். ஆகவே வினவிட ஈரில் பெருந்தவத்தோர், முடிவில்லாத அரிய தவத்தை செய்தவராகிய நாவுக்கரசர் செப்பிய வண்தமிழ் மாலையால், வளமான தமிழ் மாலையினாலே அங்க திரு ஆரூரிலே எவ்வாறு இறைவன் இருந்தான், அவனை எவ்வாறு நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சம்பந்தர் கேட்க, அதற்கு நாவுக்கரசர் நான் திருவாரூர் சென்ற பொழுது ஆதிரை விழா, திருவாதிரை, திருவாதிரை என்கின்ற அந்த இறைவனுக்கு உகந்த நட்சத்திரத்தினுக்கு உரிய நாள். சிவனுக்கே பேரு ஆதிரையான்னு பேரு. இந்த அன்னைக்கே போன வகுப்பிலேயே சொல்லி இருப்பேன், திருவாதிரை என்பது எப்படி கொண்டாடப்பட வேண்டும்னு. திருவாரூரினுக்கும் தில்லைக்கும் இடையே சென்று வந்து வழிபட வேண்டும். ஆகவே திருவாதிரை நிகழ் செல்வம் நிகழ் செல்வம் சொன்னார். திருவாதிரை விழாவினை ஒட்டி அந்த திரு ஆரூர் கோவிலிலே நடந்த நிகழ்வை எல்லாம் எடுத்து சொல்ல முன்வந்தார் நாவுக்கரசர். அப்படி சொல்லதை கேட்ட உடனே ரொம்ப அழகான பாட்டு. அந்த கேள்வி கட்டத்திற்கு நாவுக்கரசர் அருளின பதிகம் முத்து விதானம் என தொடங்கும் குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம். ஞாபகம் வச்சுக்கணும், சம்பந்தர் கேட்டதற்கு நாவுக்கரசர் விடை அளித்த பதிகம். முத்து விதானம் என்று தொடங்கக்கூடிய குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம். இவர்கள் இருவரும் இருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 610-15. அந்த காலத்திலேயே திரு ஆரூர் கோவில்ல திருவாதிரை நிகழ்வு பெருமளவிலே நிகழ்ந்தது என்பதற்கு மிக அழகான சான்று. எதற்காக நாம இந்த அடியவர்களது இலக்கியங்களை எல்லாம் படிக்க வேண்டும்னா, எல்லா காலத்திலும் கோவில்களில் எப்படிப்பட்டதாகிய வழிபாடும் விழாக்களும் நிகழ்ந்தன என்பதை தெரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் தெரியுமா? அண்மை காலத்துல கடந்த ஒரு வாரமா மைய அரசிலையும் மாநில அரசிலையும் ஒரு பெரிய அளவுல சிக்கல்களை உருவாக்கி கொண்டு அந்த சிக்கல்களுக்கு தீர்வளிக்க மைய அரசு முடிவு செய்ய
இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அது தவறுன்னு சொல்லி கொண்டு பெரிய அளவுல என்ன சொல்லலாம், முட்டாள்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கு. வக்ஃப் போர்டு பில்லை பத்தி தான் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 7ஆம் நூற்றாண்டுல இந்த திருவாரூர்ல திருவாதிரை விழா நடந்தது. இதை விட வேடிக்கை, இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில கிராமங்களை எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு உண்டானதுன்னு எப்ப 1200 வருஷம் 1500 வருஷம் அப்படின்னு கதை சொல்லுகிறார்கள். நம்ம அடியவர் நம்ம மக்கள் கிட்ட கொஞ்சம் அடிப்படையான சரித்திர அறிவை நாம முறையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் போனது நம்ம தவறு. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இஸ்லாம் என்ற மார்க்கமே 6ஆம் நூற்றாண்டுல தான் அவர்கள் நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. சரியா? அந்த 6-7 நூற்றாண்டுல தான் அப்படி ஒரு மதம் உருவாக்கப்பட்டது. சரி, அதன் பிறகு இந்தியாவிற்கு அவர்கள் வருகை எப்பொழுதுன்னா, அந்த பகுதியில இருந்த மக்கள் இந்தியாவினுள் ஊடுருவி இந்தியாவில் இருந்த பெரும் செல்வங்களை எல்லாம் தங்களுக்கு உரியதாக எடுத்து சென்றார்கள். அது தெரியும். கஜினி மாமூத், முகமது கோரி. அவர்கள் படையெடுத்த ஆண்டுகளை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் படையெடுத்தது முழுக்க முழுக்க வட இந்தியாவில் தான். ஆப்கான் வழியாக, பலுச்சிஸ்தான் வழியாக அவர்கள் வந்தது வட இந்தியாவில். இன்றைக்கு குஜராத் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சோம்நாத்துக்கு தான். பெருமளவில் வேற எங்கேயும் போகல. அதன் பிறகு கோரிக்கு பிறகு இந்த நாட்டுல தன்னிடம் அடிமைகளாக இருந்த சில வீரர்களை நீங்கள் இந்த பகுதியினுடைய பிரதிநிதிகளாக இருங்கள் என்று அடிமை வம்சத்தை முதல் சுல்தான்கள் என்ற பெயர்ல உருவாக்கியது யாருன்னாக்க அடிமைகள் வம்சங்கள் முதல் சுல்தான். அது சற்றேறக்குறைய 10ஆம் நூற்றாண்டு. வரலாறுல தெளிவா இருக்கு. அந்த அடிமை வம்சத்திற்கு பிறகு 4 வம்சங்கள் இங்கு ஆண்டன. அந்த 4 வம்சத்தினுடைய இறுதி வம்சம் எதுன்னா லோடி. அடிமை வம்சம் பால்பன், இல்துமிஷுக்கு அப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத், அப்புறம் லோடி வம்சம். லோடி வம்சத்தினுடைய மன்னன் இப்ராஹிம் லோடி. அவன் தான் அந்த சுல்தான்களினுடைய கடைசி மன்னன். அவன் காலத்துலதான் முதல்ல தென்னகம் நோக்கி மாலிக் காஃபூர் படையெடுக்கிறான். அதன் பிறகு இப்ராஹிம் லோடியினுடைய ஆட்சி சரியில்லை என்று வடநாட்டுல இருந்தவர்கள் பாபரை கேட்க, பாபர் ஆப்கான்ல இருந்து படையோடு வந்து இப்ராஹிம் லோடிய வென்று தன்னுடைய இஸ்லாமிய பேரரசை அமைக்கிறார். அதுக்கு பேரு முதல் பானிபட் யுத்தம். சரியா? இந்த யுத்தத்துக்கு அப்புறம்தான் மொகல்ஸ் அப்படின்றவங்க இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. அது சற்றேறக்குறைய 15-16ஆம் நூற்றாண்டு. சரியா? இன்றையிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இந்த மக்கள் வக்ஃப் போர்டுக்கு 1200 வருஷமா 1400 வருஷமா இது எங்களுக்கு சொந்தம்னா இதை காட்டிலும் வரலாற்று பிழை எங்காயிலும் இருக்குமான்னு பாரு. இவர்களை எல்லாம் இப்படி வளர விட்டதே தப்பு. முதல்ல வக்ஃப்ன்றதுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லணும்.
உன் மதமே இங்கு காலூன்றாத காலத்துல எப்படி உன்னால் உன்னுடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உன்னுடைய வழிபாட்டினுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலக்கொடைக்கு வக்ஃப்னு பேரு. மதமே இல்லையே, அதுக்கு எப்படி நிலக்கொடை கொடுக்க முடியும்? யாரும் கேள்வி கேட்குது. இவ்வாறு பல ஆண்டுகளாக வேடிக்கை தெரியுமா, நம்ம நாட்டுல மிக பெரிய அளவுல நிலத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல 3வது அமைப்பு எதுன்னு கேட்டா வக்ஃப். முதல்லது இந்திய ராணுவம், 2வது இந்திய ரயில்வேஸ், 3வது வக்ஃப் போர்டு. இந்த மாதிரி அநியாயம் உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியும்? இதெல்லாம் நாம தட்டி கேட்காமல் விட்டதனுடைய விளைவு எப்படி உனக்கு உரியதாக ஆகும்? நீயே வந்து குடியேறினது. நீ வந்து குடியேறி உன்னுடைய மதத்தை இங்கே நிலைநிறுத்தி இங்கிருந்த மக்களை மதம் மாற செய்து அதன் பிறகு அவர்களால் கொடுக்கப்பட்ட நிலம் உனக்கு உரியதுன்னு பொருத்தம். நீ வருவதற்கு முன்னாடியே உன் மதத்தினுக்காக நிலம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு கதை சொல்றேன்னா அதுவே பெயரே தெரியாது. நாமெல்லாம் இங்க பண்ணின சில தவறுகள் தான். இந்த தவறுகளுக்கெல்லாம் நாம சான்று ரீதியா மறுத்திருக்கணும். இந்த மாதிரியான செய்யுள் தான் 7ஆம் நூற்றாண்டுல நம்முடைய கோவில்கள்ல திருவாதிரை பெரும்பிழா நடந்திருக்கு. அதே 7ஆம் நூற்றாண்டுல மயிலாப்பூர்ல பூம்பாவை பதிகத்துல 8 திருவிழாக்களை பேசுகிறார் சம்பந்தர். அப்பெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு முன்னோடியானது. இதெல்லாம் இங்க இருந்த வழிபாட்டு முறை. அப்ப இந்த இடத்துல உன்னுடைய நிலமாக நீ எதனை கொடுத்திருக்க முடியும்? நீயே வந்து குடியேறியவன், யாரும் கேட்கல. இவ்வாறு நாம் எல்லாவற்றையும் படிப்படியாக இழந்து கொண்டு வருகிறோம். நிக்கணும், எதிர்த்து இல்ல, அதற்கு ஆதாரம் கிடையாது. இத முதல்ல புரிந்து கொள்வதற்கு நாம கொஞ்சம் வரலாற பார்க்கணும். அதாவது நாம எங்காயிலும் ஒரு வீடு கட்டுகிறோம், வீடு கட்டி அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போயிட்டு மற்றவருக்கு ஒரு தேவை கருதி விற்க வரும்போது இல்ல நீ விற்க முடியாது, இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னா என்ன அநியாயம்? இது வேடிக்கை என்னன்னா, இந்து அறநிலையத்துறை கிட்ட கோவில்களை சார்ந்த நிலமெல்லாம் சூறையாடப்படுகிறது, அவனும் கேட்கல. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப இந்த மாதிரி இலக்கியங்களினால் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை வைத்துக் கொண்டு விவாதிக்கும். அப்ப 7ஆம் நூற்றாண்டுல திருவாரூர்ல ஆருத்ரா தரிசனம் மிக பெரிய அளவிலே கொண்டாடப்பட்டதுன்னா அந்த விழாவினை ஒட்டிய சமூகவியல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றெல்லாம் அது மிகப்பெரிய நீங்க ஆச்சரியமான விஷயம். ரொம்ப வருத்தப்படுவேன் நான். ஏற்கனவே சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்மையில ஒரு இந்த போன மாதத்தினுடைய தொடக்கத்துல திருச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. போனேன். அங்க ஸ்ரீரங்கத்துல என் தாய் வழி மாமன் அங்கு இருக்கார். என் தாயினுடைய இளைய சகோதரர். அவருக்கு 80 வயது நிரம்ப பெற்றதுனால அவருக்கு போய் ஒரு வணக்கத்தை சொல்லி அவருடைய வாழ்த்தை பெறலாம்னு செல்லக்கூடிய பணியோடு அதையும் சேர்த்து கொண்டு போனேன். அந்த ஸ்ரீரங்கம் கோவில் அருகில் இருந்த அந்த நெடுந்தொடர் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதையின் இரு மருங்கிலும் புலால் விற்கக்கூடிய கடைகள். இது எவ்வளவு பெரிய தவறான அணுகுமுறை, யாரும் கேட்கல. இது இங்க இரு அவ்வளவு பெரியதாகியதோர் கோவில். எப்ப வந்த கோவில்? சிலப்பதிகாரத்துல பேசப்பட்ட கோவில். யோசித்து பாருங்க. சிலப்பதிகாரம் வந்த காலத்துல, சிலப்பதிகாரம் எழுதின காலத்துல இந்த இஸ்லாம் என்ற சொல்லே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தொன்மை வாய்ந்த அந்த தலத்துல
இவர்கள் மெல்ல 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 இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து இது போன்றதாகிய கடைகளை நடத்துகிறார்கள்னா இது கடுமையான முறையில நாம போராடி இருக்க வேண்டும். இந்த பகுதியில் இது போன்றதாகிய கடைகள் வைக்கப்படக்கூடாது, ஏன் செய்யல? இன்று அது ஒரு பெரியதோர் கடை வீதியாகவே வளர்ந்து இருக்கிறது. முதல்ல ஒரு கடை வைக்கின்ற பொழுதே அதை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? எதிர்க்க. இது சின்ன 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 விஷயங்கள், இவர்களால் என்ன நடந்து விடுன்ற ஒரு நெடுந்தொலைவு, அதாவது தொலைநோக்கு பார்வை இல்லாமல் விட்டதனால வந்த விளைவு. யாரும் பொருட்படுத்தாம போயிட்டோம். யோசிக்கணும். இன்னமும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிந்திக்க. இதுல யாரையும் குறை சொல்லுவதல்ல என் நோக்கம். என்னுடைய நோக்கம் என் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். இதுல யாரையும் குறை சொல்லுவது அல்ல நோக்கம். இப்படி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தே வந்தோம் என்றால் ஒரு காலத்துல எல்லாம் அவர்களதாகிவிடும். ஒரு முறை வேடிக்கையாக கென்யாவினுடைய அதிபர் சொன்னார், கென்யேட்டா, எங்கள் நாட்டை நல்ல விதமாக செயல்படுத்துவதற்கு ஆங்கிலேய நாட்டிலிருந்து மெஷினரிஸ் வந்தது. அவர்கள் வந்து எங்கள் நாட்டினுக்கு உரிய மக்களிடம் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். எங்கள் மக்களும் செய்தார்கள். பிரார்த்தனை முடிந்து கண்களை திறந்து பார்த்த பொழுது எங்கள் நாட்டு மக்கள் கையில் விவிலியம் இருந்தது, வந்தவர்கள் கையில் எங்கள் நாடு இருந்ததுன்னு எழுதினேன். மிகப்பெரிய அளவுல போராடி தங்களினுடைய மூல வழிபாட்டு முறையை கென்யால கொண்டு வந்தார் கென்யேட்டா. இது நம்ம நாட்டுக்கும் பொருந்தும். தத்துவங்களை தவறுன்னு நான் சொல்றது இல்லை, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதுதான். ஆனால் அந்த தத்துவங்களை முதலாக வைத்து இங்கு எல்லோரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அதை நிறுத்தம். அதை யாரும் விவாதிக்க முன்வருவதே இல்லை. நமக்கென்ன? நான் அந்த மந்தவெளியில சில ஆண்டுகள் குடியிருந்த பொழுது ஒரு முறை இந்த மாதிரி மத போதனை செய்யக்கூடிய ஒரு மூவர் அந்த கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கக்கூடிய பென்டிகாஸ்ட் எங்களுடைய அந்த குடியிருப்புக்குள்ள வந்துட்டார்கள். ரொம்ப அழகா அவர்களை வரவேற்று உட்கார சொல்லி விஷயத்த சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சேன். விவிலியத்திலிருந்து என்னென்னமோ சொல்லி கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் நான் மறுத்து கொண்டே வந்தேன். என்னுடைய மறுப்பினுக்கு அவர்களால ஒரு போதுமான திருப்தியான விடை தெரியல. உடனே நான் சொன்னேன், அப்போ உங்களால் சொல்லப்பட்டதெல்லாம் முழுமையுமாக இல்லை, மறுக்கக்கூடிய அளவில் இருக்கு இல்லையா? ஆகவே அதை நீங்கள் இனி பின்பற்றுவதில் பயனில்லை, பேசாமல் நான் திருநீர் தருகிறேன், இட்டுக்கொண்டு சைவத்திற்கு வாருங்கள். அப்ப எழுந்து வெளியே போனவர்கள். இதான் நாம நம்முடைய கோட்பாடுகள்ல தெளிவோடு இருக்கும். நம்முடைய தொன்மம் எது என்பதுல குழப்பமே இருக்கக்கூடாது. ஆகவே யார் எதனை சொன்னாலும் இல்லை, உன்னை காட்டிலும் தொன்மை உடையது நான், என்னுடையது. அதுல நீ குழப்பம்லாம் விளைவிக்க முடியாது. நீ புதியதாக வந்து உன் சிந்தனை எல்லாம் இங்கு விற்காதே, இது விற்பனை ஆகாது. இது பழைய காலத்துல திரைப்படத்துல வந்து ஒரு அழகான வசனம், அது திரைப்படத்துல கேட்ட போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் நடைமுறையில நாம பின்பற்றவில்லையே என்பதுல வருத்தமா இருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல கடைசி காட்சி, அவனை தூக்கிலிடக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு. அதுல வீரபாண்டிய கட்டபொம்மனோடு ஆங்கிலேய அதிகாரி ஜாபர்மன் பேசிக்கொண்டு அதாக ஒரு விவாதம். உடனே அதுல ஒரு வேடிக்கையான ஒரு கருத்தை சொல்லுவார் ஜாபர். சூரியன் கூட எங்கள் நாட்டில் எங்களை கேட்டுக்கொண்டுதான் எழும், எங்களை கேட்டுக்கொண்டுதான் மறை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய
அளவினுக்கு அவர்கள் நாடு பரவி இருந்தது. சொல்லி முடித்த உடனே கட்டபொம்மனாக இருக்கக்கூடிய சிவாஜி பேசுவார், இந்த கதையெல்லாம் இங்கு வேண்டாம் அப்பனே, எங்கள் நாட்டில் ஒரு பெண்ணே சூரியனை உதிக்காதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தின கதைகள் எல்லாம் ஏராளம் என்று நளாயினி கதையை சொல்லுவார். இந்த அளவுக்கு நம்முடைய பேச்சில தெளிவு இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழிபாட்டு முறை நமக்கு உண்டான தத்துவங்களை எந்த அளவு தந்திருக்கிறார்களோ அதை நாம தெளிவாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் ஏதாயிலும் வந்து சொன்னால் முடியாது, இது ஏற்பதற்கு உண்டானது ஒன்று அல்ல, சொல்லுதற்கு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு இருந்தால் இவ்வளவு வளர்ந்திருக்க மாட்டார். இதெல்லாம் தான் இந்த குறிப்பு எதற்காகன்னா, 7ஆம் நூற்றாண்டிலேயே திருவாரூரில் ஆதிரை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சரி, அரசர் அருளி செய்த வாய்மை கேட்டு அப்பொழுதே அருள் ஞானம் உண்ட சிறபுற வேந்தரும் சிந்தையின் கண் தென் திருவாரூர் வணங்குதற்கு விரவிய காதலில் சென்று போற்றி மீண்டும் வந்து உம்முடன் மேவுபவன் என்று உறவு கடற்கல் மிதப்பின் வந்தார்க்கு உரைத்து உடன்பாடு கொண்டு ஒல்லை போந்தார். இதான் அழகு. நாவுக்கரசர் திருஆரூர்ல அந்த திருவாதிரை விழாவினது சிறப்ப சொன்ன உடனே அதனால் ஈர்க்கப்பட்ட ஞான சம்பந்தர் தானும் திருவாரூர் சென்று ஆரூரனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினுக்கு உட்பட்டார். எப்படி? அரசர் அருளி செய்த, இவர் கேட்க வினாவாக கேட்க அதற்கு நாவுக்கரசர் விடையாக சொன்ன பதிகத்தை கேட்ட அளவிலேயே வாய்மை கேட்டுன்னா உள்ளதை உள்ளவாறு நாவுக்கரசர் சொன்னதை கேட்டு அப்பொழுதே அருள் ஞானம் உண்டு. கேட்ட மாத்திரத்திலேயே திருவாரூரனை தான் சென்று பார்க்க வேண்டும் என்ற பக்தியினால் உந்தப்பட்டாரா ஞான சம்பந்தர். அருள் ஞானம் உண்ட சிறபுற வேந்தரும், சிறபுரம் சீர்காழி, வேந்தராகிய ஞான சம்பந்தரும் சிந்தையின் கண் அவருடைய மனசுல தென் திருவாரூரை, தென் திசையில இருக்கக்கூடிய திருவாரூரை வணங்குதற்கு விரவிய காதலில் சென்று போற்றி விரைவாக அங்கு சென்று அங்குள்ள இறைவனை தரிசித்து வர வேண்டும். அவரை தரிசித்ததன் பின் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லி சென்று போற்றி மீண்டும் வந்து உம்முடன் மேவுவன். திருவாரூரை போய் வணங்கிட்டு அப்புறம் உங்களை வந்து நான் பார்க்கிறேன் என்று உறவு கடல் கல்மிதப்பின், கடல்ல கல்லிலே கட்டி எறிந்த பொழுது கல்லையே மிதவையாக கொண்டு கரையேறின நாவுக்கரசரை ஆழிமிசை கல்மிதப்பில் அனைத்தறிரான் அடி போற்றின்னு நாவுக்கரசரை வணங்குவது அப்படித்தான். வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி என்று ஒவ்வொருவரையும் இந்த 4 சைவ சமய குறவர்களை போற்றுதற்கு உண்டான பாடல்ல ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, கடலிலே கல்லிலே கட்டி எரிந்த பொழுதும் அதனை மிதவையாக கொண்டு கரையேறின நாவுக்கரசரினது திருவடியை வணங்குகிறோம்னு சொன்னார். அதை இங்க ஞாபகப்படுத்தி மிதப்பின் வந்தார்க்கு உரைத்து உடன் பாடு கொண்டு ஒல்லை போந்தார் என்று நாவுக்கரசரிடம் பின்னர் உம்மை வந்து பார்க்கிறேன், முதலில் நீர் சென்று வந்த ஆரூரனை நான் சென்று தரிசித்து விட்டு மீண்டும் உம்மை வந்து பார்க்கிறேன் என்று நாவுக்கரசரிடமிருந்து விடை பெற்று கொண்டு வேகமாக சம்பந்தர் திரு ஆரூர் நோக்கி சென்றார். சொல் பெரு வேந்தரும் தோணி மூதூர் தோன்றல் பின் காதல் தொடர தாமும் பொற்புகலூர் தொழச் சென்று அணைந்தார். புகழி பிரானும் புரிந்த சிந்தை விற்குடி வீரட்டம் சென்று மேவி விடையவர் பாதம் பணிந்து போற்றி பற்பல 1000 தொண்டரோடும் பாடலான் நான்மறை பாடி போந்தார். சொற்பெரும் வேந்தரும், சொல்லிலே பெருவேந்தராகிய நாவுக்கரசரும்
தோணி மூதூர் தோன்றல். தோணிபுரம் என்பது சீர்காழி, தொன்மையான நகரம். ஆகவே தோணி மூதூர் தோன்றல் பின் காதல் தொடர. அந்த சீர்காழி பதியிலே தோன்றிய பெருந்தகையரான ஞான சம்பந்தர் பின்னால் தம் காதல் தொடர்ந்து செல்ல, அப்படியே அன்போடு அவர் வழி அனுப்பிச்சிட்டு இவர் திருப்புகலூர்ல உள்ள இறைவனை வழிபட நாவுக்கரசர் போனார். தொடர தாமும் பொற்புகலூர் தொழச் சென்று அணைந்தார். அந்த புகலூரிலே உள்ள இறைவனை வணங்குவதற்காக மனச ஞான சம்பந்தர் பால் அனுப்பிட்டு இவர் அழகாக புகலூர்ல இருக்கிற இறைவனை வணங்க வந்தாராம். புகழி பிரானும் புரிந்த சிந்தை விற்குடி வீரட்டம் சென்று மேவி. சீர்காழி தலைவரான பிள்ளையாரும் நாவுக்கரசரையே நினைந்து கொண்டு திரு விற்குடி வீரட்டனத்தை அடைந்து அங்கு உள்ள சிவபெருமானை வணங்கி விற்குடி வீரட்டனம் சென்று மேவி விடையவர் பாதம் பணிந்து போற்றி ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி உள்ள சிவனை அங்கு வணங்கி பற்பல ஆயிரம் தொண்டரோடும் பலவாகிய தொண்டர்கள் உடைசூழ என்ன பண்ணார்? ரொம்ப அழகான ஒரு பதிகம் பாடினார். பாடலன் நான் மறை பாடி போந்தார். பாடலன் நான் மறை என்று தொடங்கும் பதிகத்தை விற்குடியில பாடியவாறே நாவுக்கரசர் வழிபட்டு வந்த தலமாகிய ஆரூரனுக்கு தன் வழிபாட்டை செலுத்ததற்கு ஞான சம்பந்தர் போனார் திருவாரூரை நோக்கி. ரொம்ப அழகான பாட்டு அது. பாடலன் நான் மறை என தொடங்கக்கூடிய பதிகம். வேடிக்கை என்ன, அவர் குறிப்பு எழுதுகிறார் ஆய்வாளர்கள். பிள்ளை அவர்கள் விடை பெற்று சென்றதற்கு பிறகு நாவுக்கரசரினது மனம் ஞான சம்பந்தரை பின்தொடர்ந்ததும் அவர் திருப்புகலூருக்கு தொழ சென்றார். பிள்ளையாரிடத்தும் பெருமானிடத்தும் நாவுக்கரசர் கொண்டிருந்த அன்பு மீதூர்வை விளக்கியவாறு விற்குடி வீரட்டத்தில் அருளிய பதிகம் வடிகொள் மேனியர் என தொடங்கும் நட்டராக பண்ணில் அமைந்த பதிகம். யார்? நாவுக்கரசர் அமைத்த பதிகம். திருவாரூர் பெருமானை நினைந்து பாடலன் நான்மறை என தொடங்கும் வியாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்த திருப்பதிகத்தை பாடியவாறே சென்று அருளினார். வெள்ளேற்றான் மேய அகலன் கழனி ஆரூர் அடைவோமே இப்பதிகத்தில் வரும் 3வது பாடல் கருத்தை உளம் கொண்டே ஆசிரியர் இப்பதிகத்தை பாடியவாறே திருவாரூர் தொழப்போந்தார். என்ன அழகு பார்! விற்குடின்றது 8 வீரட்டனத்துல ஒன்று. அந்த விற்குடியில இருந்து கொண்டே அப்படியே பாடிக்கொண்டே செல்லுகிறார் திரு ஆரூரரை நோக்கி. இது ஒரு பெரிய விசேஷம். ஒரு தலத்துல சென்று அங்கு உண்டான இறைவனை பாடுதல் ஒரு பக்கம், மாறாக நாவுக்கரசர் சொன்ன அந்த திரு ஆரூரரின் பெருமையை நாம விற்குடியில இருந்து பாடிக்கொண்டே செல்லுகிறார். அது ஒரு பெரிய விசேஷம். சென்று பாடுதல் ஒன்று, இருந்து பாடுதல் ஒன்று, பாடிக்கொண்டே செல்லுதல்ன்றது ஒன்று. பெரிய ஆச்சரியம். இந்த குறிப்பு ரொம்ப அழகா ஞான சம்பந்தர் தேவாரத்துல இருக்கு. அதனாலதான் இந்த பதிகம் எந்த தலத்திற்கு உண்டானதுன்னு குழப்பம் உண்டு. அது விற்குடியில பாடினார்னா விற்குடியில இருந்து கொண்டு நாவுக்கரசர் சொன்ன திரு ஆரூரை பாடி இருக்கிறார். அப்ப திரு ஆரூரனை பாடிக்கொண்டே போகிறார் தொண்டர்கள் புடைசூழ். இது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார். விற்குடியில திருவதிகை வீரட்டனத்தினுக்கு உண்டான இறைவனை வழிபட்டு அங்கிருந்து பாடிக்கொண்டே, அது என்ன அழகான பதிகம்! பாடலன் நான் மறைன்னு சொல்லக்கூடிய வியாழக்குறிஞ்சியில் அமைந்த அந்த பதிகத்தை பாடிக்கொண்டு திரு ஆரூர் சென்று அடைகிறார் ஞான சம்பந்தர் தன்னுடைய அடியவர்கள் புடைசூழ. துணர் இணர் சோலையும் சாலி வேலி துறை நீர் பழனமும் சூழ் கரும்பின் மணமலி காணமும் ஞானம் உண்டார்
மருங்குற நோக்கி மகிழ்ந்தருளி அனைபவர் அல்லற் கழனி ஆரூர் அடைவோம் என மொழிந்து அன்பு பொங்க புனரிசை செந்தமிழ் கொண்டு போற்றி பொன் மதில் ஆரூர் புறத்து அணைந்தார். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லக்கூடிய பாட்டு இது. என்ன வருத்தம்னா, சம்பந்தர் வாழ்ந்த காலம், அதற்கு சில 100 ஆண்டுகள் கழித்து செக்கிழார் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல திரு ஆரூரை வர்ணிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள்ல எத்தனை பேர் திரு ஆரூர் சென்று இறைவனை வழிபட்டு இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. வாய்ப்பு இருந்தா திருவாரூரினுக்கு ஒரு முறை வாழ்நாள்ல சென்று அங்கு இறைவனை வழிபட்டு வருதல் நன்று. முக்கியமான விஷயம். திருவாரூரினுடைய கோவில் பரப்பு இருக்கு இல்லையா, அதற்கு இணையான பரப்பு கோவிலினுடைய திருக்குளமாகிய கமலாலயம். அந்த ஆரூரனுக்கு பல பெருமைகள் உண்டு, ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்திரனால் வழிபடப்பட்டவன், அதற்கு முன் நாரணனால் வழிபடப்பட்டவன். நாரணன் மனதுக்கு இயைந்த அளவிலே ஆரூரன் உருவாக்கப்பட்டவன். யார் ஒருவனாலும் செதுக்கப்படாத விடங்கனாய் நிற்பவன். முசுகுந்தன் அங்கு கொணர்ந்து அவனை வழிபாடு செய்தற்கு உண்டான முயற்சியில ஈடுபட அவ்வளவு பெரியதாகியதோர் கோவில். அங்கு இருக்கக்கூடிய தேருக்கு ஆழி தேர்னே பேரு. அந்த தளத்தினுக்கு உண்டான மகத்துவம் ஏராளம். மிக பெரும் பக்தர்கள் அந்த தலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நபிநந்தி அடிகள் அங்குதான் இருந்திருக்கார். ஒருவர் இருவர் அல்ல, முருகநாயனார் வழிபட்ட தலம். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் இசை வேந்தர்களாகிய மூவர்களும் அந்த ஊர்ல இருந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு பெரியதோர் கோவில். அந்த கோவில் அன்று இருந்த காலத்துல அதனுடைய இயற்கை வளம் ஏராளம். அந்த ஊரை சுற்றி அழகான நன்சை நிலம் இருந்ததனாலதான் அந்த ஊர்லயே ஆரூரான் சர்க்கரை ஆலை நிறுவப்பட்டது. கரும்பு விளையணும்னா அந்த இடம் நன்கு நீர் வளம் பெற்ற இடமா இருக்கும். ஏன்னா கரும்பும் நெல்லும் வாழையும் நன்சை பயிர்களாகத்தான் விளையும். நிலவளமும் நீர் வளமும் ஒருங்கே பெற்ற இடமா இருக்கணும். எழுதுறார் பாருங்க, துணர் இனர் சோலையும். துணர்னா மலர்கள், புதியதாக கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய பலவாகிய தாவரங்களை தன்னகம் கொண்டுள்ள சோலை எங்க திருவாரூரை சுற்றி. சாலி வேலி, நெல் பயிரே வேலியாக வளர்ந்திருக்கக்கூடிய அளவினுக்கு வளம் பெற்றுள்ள நிலம். சாலி வேலி, சாலின்னா நெல்லு. இப்ப நெல்லே வேலி அளவு உயர்ந்து இருக்கிறதுன்னா நிலத்தினது வளத்தை பாருங்க. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, எத்தனை பேருக்கு விவசாயத்துல நாட்டம் உண்டுன்னு எனக்கு தெரியாது. அந்த விவசாய கருவிகளை வைத்து கொண்டே அந்த அந்த ஊரினது வளத்தை சொல்லிட முடியும். நீங்க தஞ்சையினுடைய மண்வெட்டியை போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். காம்பு நீளமா இருக்கும், மண்வெட்டும் இலை குறுகலா. என்ன காரணம்னா நல்ல நில வளமும் நீர் வளமும் இருக்கிறதுனால நின்று கொண்டே மண்வெட்டியை போட்டாலே மண்வெட்டி நிலத்துக்குள்ள இறங்கி மண்ணை எடுத்துரும். நீங்க பெரிய அளவுல குனிந்தெல்லாம் மண்ணை வெட்ட வேண்டும். அப்படியே கொஞ்சம் தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா மண்வெட்டியினுடைய காம்பு குட்டையா இருக்கும், அதனுடைய இலை நீண்டு பறந்து இருக்கும். அந்த உலோக பகுதி
குனிஞ்சுதான் வெட்டணும். நீங்கள் குனிந்து வெட்டுகின்ற பொழுது அதிகமான அழுத்தத்தை கொடுத்து வெட்டணும். ஏனென்றால் நீர்ப்பசை குறைவாக இருக்கக்கூடிய நிலம். ஆகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விவசாய கருவிகளை கொண்டே அந்த நிலத்தின் தகுதி என்னன்னு சொல்லிவிடணும். அப்போ அந்த சாலி மணி என்று சொல்லக்கூடிய நெல் பயிரே வேலியை போல் வளர்ந்து இருக்கிறதுன்னா அங்க அறுவடை செய்யறவன் யாரும் குனிந்து அறுக்க மாட்டான். ஆகவே சாலி வேலி துறை நீர் பழனம், நீர்த்துறைகளை உடைய பழனம்னா நன்சை நிலத்திற்கு பழனம்னு பேர். நெல் விளையக்கூடிய நன்சை நிலத்திற்கு பழனம்னு பேரு. செய், பழனம், வயல், இந்த மூன்று நன்சை நிலத்திற்கு உண்டான பெயர். ஆகவே துறை நீர் பழனம். நெல்லுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கான்? சூழ் கரும்பு. ரொம்ப அழகான விஷயம். செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய கரும்பு காடு ஆகுது. எப்படி? சூழ் கரும்பின் மனமலி காணம். கரும்புல இருந்து நறுமணம் வீசுகிறது. உண்மையிலேயே இதெல்லாம் நமக்கு விவசாயத்துக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. தஞ்சை மாவட்டத்துலதான் கரும்புல பன்னீர் கரும்புன்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த கரும்பு பார்த்தீர்கள் என்றால் கருத்த நிறத்துல அந்த கரும்பு இருக்கும். அந்த கரும்பு கொஞ்சம் உடல் வலு இருந்தாலே போதும், கையால முறுக்கினாலேயே சட சடன்னு சாறு கொட்டும். அந்த சாறு உண்மையில் சொல்லுகிறேன் மனத்தோட. இது நாம எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்னாக்க, ஏற்கனவே இதை பற்றி நிறைய செய்தி ராமகாதை படிக்கும் போதெல்லாம் சொல்லி இருக்கும். ஒரு நிலத்தில் விளையக்கூடிய தேன் அந்த நிலத்தினுடைய மற்றைய விளை பொருள்களினுடைய தன்மையை காட்டிவிடும். வேப்பம் தோப்புகளுக்கு நடுவுல தேனடை கட்டப்பட்டு இருந்ததுன்னா அந்த வேப்ப மலர்களில் இருந்து சிந்தக்கூடிய மதுவினை இந்த தேனீக்கள் சேகரித்து தேனா மாற்றி வைக்கும். அந்த தேன் கொஞ்சம் கசக்கும். அதே போல மலை நிலத்துல மூங்கில் காடுகளுக்கு இடையே தேனடை கட்டப்பட்டிருந்தது என்றால் அந்த தேன் கொஞ்சம் நீர்த்து காணப்படும், வெளிரின மஞ்சள் நிறத்துல. அதனுடைய டென்சிட்டி குறைஞ்சிரும். மலையில பலா மரங்கள்ல கட்டப்படக்கூடிய தேனடை பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு பேரு கொம்பு தேன்னு பேர். அது நல்ல அடர்த்தியோடு சுவையோடு. மலை முகடுகள்ல பாறைகளினது இடுக்கல கட்டக்கூடிய தேனடை அதுக்கு பேரு மலை தேன்னு பேரு. ரொம்ப அடர்த்தியா இருக்கும், நல்ல கரும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அது சுவை குறைவாயிருக்கும், ஆனால் மிக உயர்ந்த மருத்துவ குணமுடைய. ஆகவே அந்த நிலத்துல விளையக்கூடிய தேன் அது கொண்டுள்ள சுவையை கொண்டு அந்த நிலத்துல விளையக்கூடிய ஏனைய பிற பயிர்களை தெரிந்து கொண்டு விடும். ஆகவே இந்த கரும்பு எப்படி இருக்கிறதா, அந்த கரும்பின் மனமலி காணம், நறுமணம் மிக்க கரும்புகள் மிக்கு விளைந்திருக்கக்கூடிய காடுகளானது. கருப்பங்காடு இலக்கியத்துல கருப்பஞ்சோலைன்னு தான் சொல்லி பழக்கம். இவர் ஒரு படி மேல போய் கருப்பங்காடுன்னார். காணமும்
ஞானம் உண்ட பிள்ளையார், இறைவனிடம் ஞானப்பால் உண்டு சிவஞானத்தை பெற்ற ஞான சம்பந்தர் மருங்குற நோக்கி மகிழ்ந்தருளி, அந்த இரு மருங்கிலும் தான் செல்லக்கூடிய பாதையில இவ்வாறு செழித்து வளர்ந்துள்ள சோலைகள், கருப்பங்காடுகள், பொழில்கள், வேலிகளாக வளர்ந்திருக்கக்கூடிய நெல் பயிர், இவைகளையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியோடு மகிழ்ந்தருளி அணைப்பவர் அள்ளற் கழனி ஆரூர். ரொம்ப அழகான என்ன பாட்டு வரியே அப்படித்தான். அள்ளகன் கழனி ஆரூர் அடைவோமேன்னு பாடினதுனால அந்த வரி அப்படியே எடுத்துக்கொண்டார் செக்கிழர். அணைபவர் அள்ளற் கழனி ஆரூர் அடைவோம் என மொழிந்து அன்பு பொங்க, அந்த ஆரூரரின் மீது அன்பானது ததும்ப புணரிசை செந்தமிழ் கொண்டு தன்னுடைய சிறந்த செந்தமிழினால் பதிகத்தினை பாடி பொன் மதில் ஆரூர் புறத்து அணைந்தார். அழகிய உயரமான பொன்னினை போன்று ஒளி சிந்தக்கூடிய மதில்களை உடைய திரு ஆரூரினது கோவிலுக்கு ஞான சம்பந்தர் தன் அடியார்கள் புடைசூழ எழுந்தருளினார். திருவாரூர் கோவில போய் பாருங்கள், அப்படி ஒரு அழகு. நான் பல முறை அந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறேன். அந்த ஊர்லயே சில ஆண்டுகள் தங்கி இருக்கிறேன். ஒரு அழகான அனுபவம், பார்க்கப்பட வேண்டிய தலங்கள்ல ஒன்று. சில தலங்கள் எத்துணை முறை பார்த்தாலும் ஈர்ப்பு போகாது. தில்லை கோவில், திரு ஆரூர் கோவில், திரு அண்ணாமலை கோவில், காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில், உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய சிவன் கோவில், இப்பொழுதுதான் அங்கு விழா நடைபெற்று முடிந்தது. அதெல்லாம் அதே மாதிரி ஆவிடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை, எத்துணை முறை பார்த்தாலும் அலுப்பே வராது. காரணம், அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கட்டிடக்கலை மட்டுமல்ல, அந்த கோவிலின் கண் இருக்கக்கூடிய ஆன்மீக செல்வர்களினுடைய அருளிப்பாடுகள் மிக அதிக அளவுல கோவிலோடு இரண்டர கலந்து. ஆகவே அது நமக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை, ஒரு அதீதமான இறை உணர்வை உள்ள நுழைகின்ற பொழுது அது ஒரு அனுபவம் தான். என்ன கேட்டால் ஒரு அனுபவம்னு சொல்லி அதை பெற்று பார்த்தால் தான் பொருள். அந்த திருவாரூர் கோவில புறச்சுற்ற ஒரு முறை சுற்றி வந்தாலேயே உண்மையிலேயே சொல்லலாம், கைலாயத்தினுக்கு சென்று அங்கு வழிபட்ட பெரிய ஆனந்தம் அங்கேயே கிடைச்சது. ஏன்னா நாவுக்கரசருக்கு பின்னாடி வந்த சுந்தரர் எழுதுவார், ஆரூரிலே பிறந்த அம்மனார் அனைவருக்கும் யான் அடியேன்னு எழுத முடியும். திருவாரூர்ல பிறந்தவர்கள் அனைவருக்கும் முக்தி. அதனால அந்த ஆரூரிலே பிறந்த அனைவருக்கும் தான் அடியேன் என்று மற்ற அடியவர்கள் சொன்னா கூட பெரிய விஷயம் இல்லை. சுந்தரர் சொன்னது பெரிய விஷயம். ஏனென்றால் சிவனோடு அருக்க தொண்டராக விளங்கியவர் ஆளால சுந்தரர். அவர்தான் இங்க நம்பி ஆரூரர்னு பூ உலகினுக்கு வந்தவர். அவர் சொல்றார், இந்த ஆரூரிலே பிறந்தவர்கள் அனைவருக்கும் நான் அடியேன்னா இதை விட ஆரூருக்கு என்ன பெருமை? அப்படி ஒரு உன்னதமான தலம். அதனால அந்த கோவிலுக்கு பொன் மதில் ஆரூர் புறத்து அணைந்தார். கோவில் வர்ணிக்கிறார் பாருங்க. வானுயர் செங்கதிர் மண்டலத்து மருங்கணையும் கொடி மண்ணும் ஆரூர் தானொரு பொன்னுலகு என தோன்றும் தயங்கு ஒளி முன் கண்டு சண்பை வந்த பானிர நீற்றார் பருக்கை யானை பதிக தமிழிசை பாடி ஆடி தேனொடு வண்டு முரலும் சோலை திருப்பதி மற்றதன் எல்லை சேர்ந்த ஞான சம்பந்தரே மயங்கி இருக்கார். மயக்கமர சிவஞானத்தை உணர்ந்த ஞான சம்பந்தரே ஆரூரரை கண்டு மயங்குகிறார். எப்படியாம்? அந்த திருவாரூரினுடைய நகர் வானுயர் செங்கதிர், வானத்தே உயரச் செல்லுகின்ற சிவந்த கதிர்களை உடைய மண்டிலம், சூரிய மண்டலம்.
அந்த சூரிய மண்டலத்தை தொடக்கூடிய அளவினுக்கு மருங்கனையும் கொடி. அந்த சூரிய மண்டலத்தை போய் தொடர அளவுக்கு கோவில் கோபுரத்துல கட்டப்பட்ட கொடி இருக்கான். அப்படிப்பட்ட உயர்ந்த கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட மன்னும் ஆரூர், நிலையானதோர் ஊர். அது நிலை பெற்ற, தனக்கு என்று தன்னிகர் இல்லாத ஒரு ஊர் மன்னும் ஆரூர். அது மண் என்ற இடைச்சொல்லுக்கு நிலை பேருன்னு பொருள். அப்படி ஒரு தொன்மையான ஊர் மன்னும் ஆரூர். தான் ஒரு பொன்னுலகு என தோன்றும். ரொம்ப அழகு அந்த ஊர். எப்படியா? அது ஒரு பொன் உலகு என்று தோன்றுகிறது. உண்மையிலேயே திருவாரூர் என்பது பூலோக சொர்க்கம் தான். அப்படித்தான் எல்லோரும் பாடியிருக்கிறார். தான் ஒரு பொன்னுலகு என்ன தோன்றும் தயங்கொழி முன் கண்டு, அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியை கண்டு, பொன் உலகு என்று தோன்றக்கூடிய ஒரு அழகான அந்த ஒளியை கண்டு, சண்பை வந்த பானிற நீற்றார், சீர்காழியிலிருந்து தோன்றிய பால் போன்ற வெண்ணீரை அணிந்த ஞான சம்பந்தர் நீற்றார் பருக்கை யானை பதிக தமிழிசை பாடி, பருக்கை யானை என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். தமிழிசை பாடி ஆடி. அந்த கோவிலுக்கு ரொம்ப அழகே, இறைவனே அங்கு நடன கோலத்துலதான் வெளியே வரான். அஜபா நடனத்தோட வெளியே வரான், புயங்க தாண்டவத்தோட. அவ பார்த்தோன்னா இவருக்கு ஒரு ஆடலாம். ஆடி பாடியும் ஆடியும் தேனோடு வண்டு முரளும் சோலை, மலர்களிலிருந்து தேன் சிந்த, அந்த தேனினை மதுவினை உண்ண வண்டுகளால் ஒலி எழுப்பப்படக்கூடிய மிகுதியான மலர்களை தன்னகம் கொண்டுள்ள சோலைகளை பெற்றுள்ள திருப்பதி. மேலான அந்த தலத்தினுக்கு மற்ற தன் எல்லை சேர்ந்தார். அந்த சோலைகளால் சூழப்பட்ட அந்த திரு ஆரூரினது எல்லைக்கு சென்று சேர்ந்தார் ஞான சம்பந்தர். அந்த திருவாரூரினது ஒளிய பார்த்தவுடனே பருக்கை யானை என தொடங்கும் நட்டராக பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். இதுல அருக்கன் மண்டலத்து ஆனவும் அந்தன் ஆரூர் என பிள்ளையார் அந்த குறிப்பையே உள்வைத்து பாடுகிறார். சூரிய மண்டலத்திற்கு இணையான பொன் ஒளியை கொண்டுள்ள தலமாக திரு ஆரூர் இருக்கிறது என்று. ஆகவே அப்படிப்பட்ட தலத்துல அவருடைய வழிபாட்டு அனுபவம் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். நாளை வகுப்பு இல்லை, திங்கட்கிழமை மீண்டும் நாம் திருமந்திரத்துல சந்திப்போம்.